பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இங்கே முதல் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற, முதலாவது நாம் ஆராதிக்கிறதான தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்கிறதை மிகவும் பிரியப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அடுத்து பாருங்க, மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. அதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியங்கள் எதுவுமே பிரயோஜனமற்றதாக இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ போதனைகள் பிரயோஜனம் இல்லாததாக, பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. ஆனால் இங்கே இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறது எல்லாமே பிரயோஜனமாய் இருக்கிறது. நமக்கு போதிக்கிற அத்தனை போதனைகளும் எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்கிறாங்களோ, வேத வசனத்திலிருந்து எதெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையுமே மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அப்போ பிரயோஜனம் இல்லாததை ஆண்டவராகிய தேவன் போதிக்கிறது இல்லை. அடுத்து பாருங்க, போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடுத்து பாருங்க, போதிக்கிறது மட்டுமல்ல, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ ஒன்று, அவர் பரிசுத்தர். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதைத்தான் அவருக்கு போதிக்கிறார். போதித்து அப்படி அவர் விடுகிறதில்ல. நம்ம நடக்க வேண்டிய வழியில், எந்த வழியில் நம்ம நடக்கணுமோ அந்த வழியில் நம் தேவனாகிய கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற மீட்பரான கர்த்தர். அப்போ அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற மீட்பரான கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளதைத்தான் இதுவரைக்கும் போதிக்கிறார். அப்போ பிரயோஜனமற்றது எதுவுமே அவர் என்ன செய்கிறது இல்லை, போதிக்கிறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரயோஜனமானதைத்தானே போதித்து கொண்டிருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். நம்மெல்லாம் தவறுதலான வழிகளிலே, பாவமான வழிகளிலே நடக்கும்போது ஆண்டவருடைய போதனை நமக்கு இல்லாது இருந்திருந்தால் எப்போவுமே நம்ம என்ன செஞ்சுருப்போம், அழிந்து போயிருப்போம், இல்லைனா வழி மாறி போயிருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதித்ததுனாலே நாம் நல்ல வழியிலே நடக்க கர்த்தராகிய தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அடுத்து பாருங்கள், மனிதர்களுக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறது மட்டுமல்ல, நம்ம நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வழிகளிலே நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல வழியில், செவ்வையான வழியில், நீதியின் வழியில், ஜீவனுக்கு போகிற வழியில். ஸ்தோத்திரம். நானே வழி, நானே சத்தியம் என்று சொன்ன அதே தேவன் நல்ல வழிகளில் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் வழி நடத்துவார். உங்களுக்கு போதிக்கும்படியாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். வேத வசனங்களை வாசியுங்கள். வாசிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட போதிப்பார், உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் ரட்சிப்பின் தேவன். அவரை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பரலோக தகப்பனே, தேவனே, இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற தெய்வமே, மனிதர்களாக இருக்கிற எங்களுக்கு பிரயோஜனமான அநேக காரியங்களை போதித்திருக்கிறீரே. அது மட்டும் இல்லை, நாங்கள் நடக்க வேண்டிய நல்ல வழிகளை எங்கள் தேவனாகிய கர்த்தர் காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வழிகளிலே நடக்க, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.